அடுத்த விரிவுரையாக சிவப்பிரகாசம் தொடர்ச்சியை வழங்க இருக்கின்ற சைவப்புலவர் கந்த சத்திதாசன் அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இனிய நல்ல ஒரு நாள்ல நாங்கள் இருக்கிறோம். மாயேயம் பற்றி நேற்று பார்த்த நாங்கள் மாயேயம் என்றால் என்ன என்று நீங்கள் எல்லாரும் ஒருக்கா சிந்திக்கணும். மாயை வேறு, மாயேயம் வேறு. நேற்று அதை பற்றி சொன்ன நான், மாயேயம் என்பது மாயையிலிருந்து வருகின்ற தத்துவங்கள். தனுகரண புவன போகம் என்று சுருக்கமா சொன்னாலும் 36 தத்துவங்களும் மாயேயம் என்று சொல்லப்படும். நேற்றைய தினம் 26வது பாடல்ல இந்த மாயேயம் பற்றி தான் நாங்கள் பார்த்த நாங்கள். எப்படி அசுத்த மாயில இருந்து அனந்த தேவருடைய செயலினாலே உயிர்களுக்கு கலை, காலம், நியதியை முதல்ல தோற்றுவிக்கிறார். அந்த கலையிலிருந்து வித்தையும் அராகமும் வருகிறது. அடுத்து ஸ்ரீகண்டருத்திரனுடைய செயலால கலையிலிருந்து மூலப்பிரகிருதியும் குணதத்துவம், பிறகு மூலப்பிலிருந்து குணதத்துவமும், அந்த குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவமும் அகங்காரமும் தோன்றுது என்று நாங்கள் பார்த்தோம். அதை விட இந்த அகங்காரம் என்பது தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், மற்றது சாத்வீக அதாவது தாமச அகங்காரம். சரியா? தாமச குணத்தோடு இருக்கிறதான் பூதாதி அகங்காரம்னு சொல்றாரு. இந்த 3 தொடர்பை நீங்கள் கட்டாயம் வச்சிருக்கோம். அகங்காரத்துல 3 வகை இருக்கிறது. அது குணங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதை நீங்களுக்கா குறிச்சு வச்சாலும் நல்ல. நேற்று குறிக்க சொல்லி நான் சொல்லல, குறிச்சலோ தெரியாது. தைசத அகங்காரம் சாத்வீகத்தோடு தொடர்பட்டது, தைசதம். வைகாரி அகங்காரம் ராட்சத குணத்தோட தொடர்பட்டது, வைகாரி. வைகரியண்டா வேற, அது 4 வகை வாக்குக்குள்ள வெறும் வைகரி, இது வைகாரி. பூதாதி அகங்காரம் தாமச குணத்தோட தொடர்பட்டது. சரியா? இந்த பூதாதியில வார தாவன்னாவையும் தாமசத்துல வார தாவன்னாவையும் ஒரு மாதிரி தொடர்பு வச்சு கொள்ளுங்கோ. அப்ப குணத்தோட இந்த அகங்காரங்கள் தொடர்பட்டு இருக்கிறது. அப்ப சிவபெருமான் நேரடியாக இந்த அசுத்தமாயோட தொடர்படவில்லை என்பதையும் நாங்கள் நேற்றும் பார்த்த நாங்கள். இன்றைக்கு நான் அதை திரும்பவும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுவேன். சரியா? அப்ப இந்த 26வது பாடல் மாயையிலிருந்து குறிப்பாக அசுத்த மாயையில இருந்து இந்த மாயேயம் வருவதை சொல்லப்படுகிறது. சரியா? இல்ல இன்னும் சில தகவல்கள் நீங்கள் கட்டாயமா இருக்கா நோட் பண்ணி வைக்கணும். அட்ட வித்தியேஸ்வரர் பற்றி நான் சொன்னான். அட்ட வித்தியேஸ்வரர் 8 பேர் இருக்கணும். 8 தானே? அந்த அட்ட வித்தியேஸ்வரர் 8 பேரும் ஈஸ்வர தத்துவத்தில தான் இருப்பினம். ஈஸ்வர தத்துவம். அதனால அனந்தரை அனந்தேஸ்வரர் என்று சொல்லுகிற முறை இருக்கிறது. அனந்தேஸ்வரர். ஈஸ்வரன் என்றா சிவன் என்று நச்சிராதைங்க. அது சிவனுக்கு ஒரு பெயர் ஈஸ்வரன் என்று நாங்கள் குறிச்சாலும் இலங்கையில் இருக்கிற ஈச்சரங்கள் எல்லாம் ஈஸ்வரம், ஈஸ்வரன் என்ற கருத்தில் இருந்தான் வந்தது. ஆனாலும் இந்த ஈஸ்வரன் என்பது முழுக்க முழுக்க சிவருமான குறிக்கிறன்னு நினைக்க கூடாது. ஆகவே அனந்தேஸ்வரர் இருக்கு. இதை விட நாங்கள் நடைமுறையில ராவணனை கூட ராவணேஸ்வரன் என்று சொல்றது இருக்கு. பிள்ளையார விக்னேஸ்வரன் என்று சொல்றது இருக்கு. சனி பகவான சனீஸ்வரன் என்று சொல்றது இருக்குது. அவை ஈஸ்வரன் என்றொன்னு சிவருமான் என்று மட்டும் நினைக்க கூடாது. இடங்காலம் கருதித்தான் அதை நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அனந்தேஸ்வரர் இந்த அட்ட வித்தியேஸ்வரர்ல தலைவராக இருக்கிறார். 8 பேர்ல தலைவராக இருப்பவர் இந்த அனந்தேஸ்வரர்.
சரியா? பரமசிவனுக்கு வேறாய்த்தான் இவர் இருக்கிறார், அதையும் நாங்கள் கட்டாயமா சொல்லணும். ஆனால் காலப்போக்கிலே இந்த அனந்தேஸ்வரருக்கு ஒரு பரிபக்குவம் வந்து விட்டதென்றால் இவர் முத்தி அடைவார். முத்தி அடைஞ்சால் இன்னொரு உயிர் அங்க அனந்தேஸ்வரராக நியமிக்கப்படுவார். சரியா? அப்ப அனந்தேஸ்வரர் என்பது ஒரு 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 பதவிக்குரிய பெயர் என்பதை நீங்கள் நினைக்கணும். அந்த அட்ட வித்தியேஸ்வரில் மிச்சம் 7 பேர்ல ஒரு ஆள் அங்க ப்ரொமோஷனாக அனந்தேஸ்வரராக வரலாம். சரியா? அவர்கள பக்குவத்தை பார்த்து செய்வார். அதை போல இந்த ஸ்ரீகண்டர் சீகண்டர் என்று சொல்றவேன்னு சொன்னான், அவர் 118 உருத்திரர்கள்ல ஒருவர். 118 உருத்திரர்கள் இருக்கிறான். அப்ப உருத்திரன் என்றால் சிவருமானன்று மட்டும் நச்சிடாதீங்க, அதையும் நான் சொல்லுவேன். உருத்திரன் என்றால் சிவருமான மட்டும் சொல்லக்கூடாது. ஏகாதசருத்திரர் என்று 11 பேர். ஏகாதசம், ஏகாண்டா ஏகமண்டா உண்டு, தசகண்டா 10, ஏகாதசருத்திரர் 11 பேர் இருக்கிறான். இந்த ஏகாதச உருத்திரர்கள்ல ஒருவருடைய அவதாரம் தான் ஆஞ்சநேயர். சரியா? அவே சிவனுடைய அவதாரம் என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. சிவனுக்கு அவதாரம் இல்லை. சைவ சித்தாந்தத்தின்படி அவதாரம் என்பது இல்லை. சிவன் ஒரு நாளும் தன்னை வேறொரு வடிவமாக மாற்றி கொண்டு வரமாட்டார். சரியா? கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தது போல இங்க சிவனுக்கு அவதார சிந்தனை, அவதார தத்துவம் இல்லை. அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்ப இந்த ஸ்ரீகண்டர் 118 உருத்திரர்கள்ல ஒருவராக இருக்கிறார். இந்த சகலர், பிரளயாகலர், வித்தியாகலர் என்று நாங்கள் பார்த்துறோம்தான். சரியா? சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானர் என்று பார்க்கிறோம். அப்ப விஞ்ஞானம்ண்டா அறிவுதான். விஞ்ஞானம்ண்டா அறிவு. அவர்களை வித்தியாகலர் என்றும் சொல்லலாம். சரியா? வித்தியாகலர் என்றும் நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த பிரளயாகலர்ல மலபரிபாகம் அடைஞ்சவர்கள்ல தான் சரியா பரமசிவனுடைய அனுக்கிரகத்தால இந்த 118 உருத்திரர்கள் வருகிறார்கள். இந்த 118 உருத்திரர்களும் 118 ஆன்மாக்கள். அதுல தெளிவு இருக்கட்டும். 118 ஆன்மாக்கள். சரியா? அப்ப இந்த ஸ்ரீகண்டர் இந்த பிரளயாகர்களுக்குள்ளே மலபரிவாகம் பெற்று உயர்ந்து இருக்கிறார். படைப்பு காலத்தில அசுத்தமாயை படைத்து அல்லது அசுத்தமாயிலிருந்து இந்த தத்துவங்களை படைத்து அவருக்கு கீழே இருக்கிற புவனேஸ்வரரையும் 33 தேவர்களையும் பிரம்மாண்டமான அண்டங்களையும் உருவாக்குவர் இவர்தான். 33 தேவர்களும் ஆன்மாக்கள்லாம். இந்த உலகத்துல பிறந்து கொஞ்சம் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த 33 தேவர்கள். சரியா? 33 கோடி, அவ்வளவுதான். 33 கோடி. அப்ப அது இருக்காக தெளிவாக அதுக்குள்ள நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப நேற்று நாங்கள் இந்த தத்துவத்தில அப்படி தோன்ற விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள். சரியா? அது எங்களுக்கு காணும். அதுல ஒவ்வொரு தைசத அகங்காரம், அதுபோல வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரத்திலிருந்து எவையவை தோன்றதுன்றதுல 2 விடயத்தை பார்த்தோம். தைவச அகங்காரத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுகிறது. சரியா? ஞானேந்திரியம் என்றால் மெய்வாய், கண், மூக்கு, செவி, ஐம்பொறிகள்லாம். ஐம்பொறி. சரியா? அப்ப முழுக்கலும் நேற்றைய பாட்டுல 36 தத்துவமும் தோன்றதை பற்றி நேற்றைய பாட்டுல நாங்கள் பார்க்கல. அதையும் ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகத்துல வச்சிருப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது அதனுடைய தொடர்ச்சி தான். சரியா? மாயத்தினுடைய தொடர்ச்சி தான்.
27வது பாட்டிலையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த 27வது பாட்டு இருக்கா பாருங்கோ. இந்த ஆனந்தியம்மா நான் சில குழுவில ஒரு 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 கோட்டு படம் ஒன்று போட்டிருக்கோம். அது இருக்கா செய்ய பண்ணி விட்டால் அவைக்கு சுகமா இருக்கும். சரி, 27வது பாட்டு. மன்னிய கண்மேந்திரியம் ஆன ராட்சதம் சேர் வாக்கு ஆதி வைகாரி மருவி வரும் சத்தம் ஆகிய தாமத மிகும் மாத்திரை பின் தரும் அதனில் வான் அநிலம். வானண்டா ஆகாயம், சரியாட்டி வான் ஆகாயம் என்று தெரியலண்டா எழுதி விடுங்கோ. அநிலம் என்றால் காற்று. இந்த அநிலம் சில நேரம் உங்களுக்கு புதுச்சொல்ல இருக்கும். அநிலம் காற்று. அனல் தீ, அது தெரிஞ்ச விஷயம். புனல் என்பது தண்ணீர், நீர். மண் என்பது நிலம். சரியா? வான், அநிலம், அனல், புனல், மண், சத்தம், முன். சத்தம் என்றா ஒலி, ஒலிதான். அதனில் வெளியாதி ஒன்று ஒன்று ஆகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உன்னு சதாசிவர் ஆதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துள்ளோரே. சரியா? இப்ப திருப்பி அநேகமா ஒரு பாட்டிலையும் இத படிச்சவர் சொல்லுகிறார்கள், ஆகமங்கள் சொல்லுகிறது, முன்னே இருக்கிற அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றதையும் உமாதி சிவாச்சாரியார் எடுத்து காட்டுறார். ஏனென்றால் இது நான் புதுசா ஒன்றும் சொல்லேல, நான் புதுசாக ஒன்றும் சொல்லவில்லை என்பதை அவரங்க காட்டுகிறேன். சரியா? மன்னிய கண்மேந்திரியமான ராசதம் சேர் வாக்காதி. சரியா? வாக்காதி என்றால் வாக்கு முதல் என்ற கருத்து. ஆதி என்பது வாக்கு தொடக்கம். வாக்கண்டா சொல்லு. அப்ப நிலை பெற்ற கண்மேந்திரியங்களான ராட்சத குண சம்பந்தமுடைய வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். இதற்கா நீங்கள் எழுதி கொள்ளத்தான் வேணும். வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். சரியா? அப்போ வாக்கு என்பது சொல் அல்லது பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாதம் என்பது கால், எங்களுடைய கால் தான். அடுத்த பாணி, பாணி என்றா கை. சரியா? தண்டபாணி என்று சொல்றவ தெரியுமா? எங்கட பழனி ஆண்டவரை தண்டாயுத பாணி, தண்டை ஆயுதமாக கையிலே வச்சிருக்கிறார், தண்டாயுத பாணி. சரியா? அப்ப பாணி என்பது கை. கிந்தியில இந்த பாணி என்றால் தண்ணிய, அது வேற விடயம். கிந்தி மொழியில பாணி என்றால் தண்ணி. தண்டபாணி என்றால் அங்க குளிர் தண்ணி. கரபாணி என்றால் சுடு தண்ணி, அது வேற, அது கிந்தியில. இது சமஸ்கிருதத்தோட நாங்கள் பார்க்கிறோம். தண்டாயுத பாணி என்றால் தண்டை ஆயுதமாக கையிலே கொண்டிருக்கிற. அடுத்தது பாயு. பாயு என்பது எரிவாய், மலவாசல் என்று சொல்லுவோம், இல்ல குதம் என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானத்தில. சைவ சித்தாந்தம் அதை எரிவாய் அல்லது பாயு என்று பயன்படுத்துகிறார்கள். அடுத்த உபத்தம் என்பது கருவாய். சரியா? கருவாய் உபத்தமாய் இருக்கு. இந்த அஞ்சும் கண்மேந்திரியங்கள். கண்மம் என்றால் செயலை செய்யும். அஞ்சுமே என்ன செய்யும்? ஒரு செயலை அது செய்து கொள்ளுகிறது. சரியா? அப்ப நிலை பெற்ற கண்மேந்திரியங்களான ராட்சத குண சம்பந்தமான வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்னும் அஞ்சும் வைகாரி மருவி வரும். வைகாரி அகங்காரத்தை பொருந்தித்தான் இவை தோன்றுகிறது. சரியா? வைகாரி அகங்காரத்தை பொருந்தித்தான் இவை தோன்றுகிறது. சத்தம் தன்னை, சத்தம்டா ஒலி,
முதலாகிய தாமதம் மிகு மாத்திரை. சரியா? சத்தம் தன்னை முதலாகிய தாமதம் மிகு மாத்திரை. சத்தத்தை முதலாக உடைய தாமத குணம் மிகுந்த தன் மாத்திரைகள் ஐந்தையும். சரியா? சத்தத்தில தொடங்குகிற தன் மாத்திரை. சரியா? தன் மாத்திரை என்றா என்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த அஞ்சும் தான் தன் மாத்திரை. இந்த 4 விடயத்தில் 5 5 வருது. தன்மேந்திரியம், ஞானேந்திரியம், தன்மாத்திரை, ஐம்பூதம் எல்லாம் 5 தான். அதுல ஒற்றரட்ட பிடிக்காமல் இருக்க வேணும். சரியா? ஒற்றரட்ட பிடிக்காமல் அதுல இருக்கணும். இந்த தன்மாத்திரை தெரியல என்றால் நீங்கள் இந்த எழுதுங்க. என்ன? சுவையொளி, ஊர், ஓசை, நாற்றம். சுவையொளி, ஊர், ஓசை, நாற்றத்தை நீங்க எழுதினீங்கள் என்றால் அந்த தன்மாத்திரை கடைசியில நாற்றத்தில முடியும். அப்ப நாவன்னாவ தன்னகரம் என்று சொல்றது. நாய்க்கு வார நாய் அல்லது எனக்கு நான் என்ற நாவன்னா தன்னகரம் என்று சொல்றது. தானா போல கால் கீழே வந்து நிற்குது. தன்னகரம். அப்ப தன்னகரத்துல முடிகிற அந்த நாதம் தன் மாத்திரை. சரியா? இது குழம்பக்கூடாது. சோதனை அப்படியான நேரங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அது குழப்பலாம். பின்தரும் பின்னி ஆகிய பூதாதி அகங்காரம். சரியா? இப்ப 3வது அகங்காரம் பார்க்கிறோம் நாங்கள். அப்ப அது பூதாதி அகங்காரம். அப்ப பூதாதி அகங்காரம் ஆனது தரும் அதனில் அந்த சத்தம் முதலிய தன்மாத்திரையில். சத்தம் முதலிய தன்மாத்திரை இருக்குதானே? இதுல இருந்துதான் இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் தோன்றுகிறது. சரியா? ஒருக்கா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ. ஒரு புது வரியில போடுங்கோ. நாற்றம். அடுத்த வரியில சுவை. முதலாவது வரியில நாற்றம் எழுதுங்கோ. அடுத்த வரியில சுவை எழுதுங்கோ. 3வது வரியில ஒளி. ஒளி ஒளி என்றா வெளிச்சம். 4வது வரியில ஊர். ஊர் வேண்டா இந்த தொடுவது. தொட்டா தெரியும். உணர்ச்சி. எறும்பு வந்தா தெரியுது. 5வது வரியில ஒலி. ஒலி என்றா சத்தம், ஓசை, மறுவேர்கள் கணக்க இருக்குது. சரி. இப்ப பாட்டில் அவர் என்ன சொல்றாங்க மாதேஸ்வராச்சாரியார்? நாற்றத்தில இருந்துதான் நிலம் வருகுதான். அப்ப நாற்றத்தில இருந்து ஒரு அம்புக்குறி போட்டு நிலம் என்று போடும். சுவையில இருந்து நீர் வருகிறது. அப்ப அடுத்த வரலையும் ஒரு அம்புக்குறியை போட்டு சுவையில இருந்து நீர். ஒளி வெளிச்சம். ஒளி வெளிச்சத்தில இருந்தான் தீ வருகிறது. அடுத்தது ஊறு. ஊறு என்றா தொடுதல். சரியா? ஊர்ல இருந்துதான் காற்று வருகிறது. அடுத்த ஒலி. சத்தத்தில் இருந்தான் ஆகாயம் வருகிறது. அடுத்த இந்த 5க்குமே 5 அதிபதியாக 5 கடவுளர்கள் இருக்கிறார்கள். சரியா? நாங்கள் பாட்டை பேர்ந்து பார்ப்போம். 5க்கும் 5 அதிபதியாக கடவுளர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆகாயத்தை வெளி என்று சொல்லலாம். ஆகாயத்தை வெளி. தேவைப்படைக்கிறவர்கள் எழுதி வையுங்கோ. இன்னொரு சொல்லு கட்டாயம் எழுதணும். வெற்றிடம். ஆகாயம் என்பது வெற்றிடம். இந்த விஞ்ஞானத்தில வெற்றிடம் என்றுதான் அதை சொல்கிறார்கள். சரியா? உண்மையில ஆகாயம் என்பது இந்த பூமியில இருந்து நாங்கள் பார்க்கிற காற்று பிரதேசம் அல்ல. மிக மேலுக்கு. இந்த விஞ்ஞானம் சொல்லுது பூமியில இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வழி இருக்கிறது. வழி காற்று. அதுக்கு மேல வழி இல்லை. அதனாலதான் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு போறவர்கள்
ஒட்சன் வாயுவை சுவாசிக்க கொண்டு போறது. ஏன் 7 கிலோமீட்டருக்கு அங்கால போனால், பூமியின் மட்டத்திலிருந்து 7 கிலோமீட்டர் மேல உயரத்துல மேலுக்கு போனால் அங்கால காற்றே இல்லை, சுவாசிக்க இயலாது. சரியா? அப்ப வெற்றிடம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வெற்றிடம் எங்களுக்கு தேவை, நாங்கள் பின்னால பார்ப்போம். அப்ப வெளி வெற்றிடம், இதைத்தான் அம்பலம் என்றும் சொல்றது. அம்பலம். இந்த நடராஜ பெருமான் அம்பலத்தை ஆடரங்காக வைத்திருக்கிறார். அம்பலத்தை ஆடரங்காக வைத்திருக்கிறார். இந்த ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பழங்கின் திரள் மணிக்குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக வெளி வளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பு. வெளிவளர் தெய்வ கூத்து வந்து இருக்கிறான் அம்பலத்தில. சரியா? அம்பலத்தாடுவான் என்று சேக்கிலார் 1வது பாட்டிலேயே சொல்றார். என்ன, மலர் திறம்படி வாழ்த்தி வணங்க அம்பலத்திலே ஆடுவான். அப்ப இந்த நிலத்துக்கு ஆர் அதிபதி என்றார். சாரி, மேலுக்கு இப்ப ஆகாயம் எழுதி எது நீங்கள் 1வதாக நாற்றம் தான். என்ன, நிலத்துக்கு ஆர் அதிபதி என்றால் அயன். அயன் என்றா பிரம்மா. சுவைக்கு அதிபதியானவர் திருமால். இந்த திருமாலுக்கு ஒரு மறுபெயர் இருக்கு, நாராயணன். நாராயணடா கருத்து நீரில் கிடப்போன் அல்லது நீரில் பயணம் செய்வோன். நாராயணடா கருத்து. அப்ப பாருங்கோ, நாராயணன் சொல்லே நீரோட சம்பந்தப்பட்டிருக்கு, தத்துவத்திலேயும் அது சம்பந்தப்படுது. உங்களுக்கு தெரியும், நாராயணன் பார்க்கடல தானே பாம்பனில பள்ளி கொள்கிறான். அந்த பாம்பு வள்ளம் போல மிதந்து மிதந்து வேறு இடத்துக்கும் போகும். உண்டு போகாது, வள்ளம் போல மிதந்து போகும். அப்ப நீரில் கிடப்போர் நீரில் பயணிச்சோம். அடுத்தது வெளிச்சம். வெளிச்சம் அதுக்கு அதிபதி உருத்திர. சரியா? இந்த கொஞ்சம் தொடர்படுத்தி பார்த்துட்டு போகணும். உங்களுக்கு தெரியும், தீயினுடைய நிறம் செம்மஞ்சள் அல்லது செந்நிறமாக கூட வரும். உருத்திரன் என்றா கருத்து உதிர நிறத்தோன். உதிரம் என்றா ரத்தம். உருத்திரன் என்றா கருத்து உதிர நிறத்தோன். அடுத்தது ஊரு. காற்றுக்கு அதிபதியாக இருப்போன் மகேஸ்வரன். அடுத்தது ஆகாயத்துக்கு அதிபதியாக இருப்பவன் சதாசிவன். சிவலிங்கத்தினுடைய உச்சி, மேல் வளத்து உச்சி. இந்த மேல் உச்சியை ஆகாய லிங்கம் என்று சொல்றார். சிதம்பரத்தின் சிவலிங்கத்தினுடைய அந்த மேல் உச்சி. அப்ப சதாசிவன் அங்கு ஆகாயத்துக்கு அதிபதியாக இருக்கிற தொடர்பையும் அதுக்குள்ளார நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன் வந்தப்புறம், நீங்க அந்த படத்தையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளார கொஞ்சம் கூட எழுதி வையுங்க. அந்த படத்தை கொஞ்சம் பெருசா கீறி போட்டு எழுதி வச்சீர்கள் என்றால் அந்த சிருஷ்டி கிரமம் விளங்கும். சரி, அப்ப இந்த பாட்டுக்கு நாங்கள் வருவோம். 2வது அடியில கடைசி சொல்லு சத்தம் என்று வருது. என்ன பார்த்தீங்களா? 1வது அடியிலேயே கடைசி சொல்லு சத்தம். சரியா? அந்த சத்தம் முதலிய தன்மாத்திரையிலே. சரியா? சரியா? அதன்லண்டா அந்த சத்தம் முதலிய தன்மாத்திரையிலே வான் அனிலம் அனல் புனல் பாக்குடியா இருக்கா? 2வது அடியில பாருங்கோ, வான நிலமண்டு வருகுது. அது புணர்ந்து விதைக்க அது வான் அனிலம் அனல் புனல் மண். மண் கிடக்காகும் அங்க. சரியா? முறையில் உறும். சரியா? முறையில் உறும்.
அப்ப ஆகாயம், வான் என்றால் ஆகாயம், அனிலம் என்றால் வாயு, அனல் என்றால் தேயு அல்லது தீ, புனல் என்றா அப்பு, மண் என்றா பிருதிவி என்னும் 5 பூதங்களும் முறையே தோன்றும். முறையே தோன்றும் என்றால் என்ன? அதில இருந்து அதது வருகிறது. அதான் நாங்கள் ஏற்கனவே எழுதி போட்டோம். சரியா? ஏற்கனவே நாங்கள் எழுதி இருக்கிறோம். நிலத்தில என்ன, நாற்றத்திலிருந்து நிலம் வருகிறது, சுவையிலிருந்து நீர் வருது, ஒளியிலிருந்து தீ வருது, ஊர்ல இருந்து காற்று வருது, ஒலி ஒலி சத்தம் ஓசையில இருந்து ஆகாயம் வருதுன்னு பார்த்தோம். அதான் நாங்க சொல்றோம். சரியா? வெளியாதி, வெளி என்றால் உங்களுக்கு தெரியும், ஆகாயம் முதலிய பூதங்கள். வெளி ஆதி என்றால் வெளி தொடக்கம், வெளி வெளி ஆதியன, ஆதியன. சரியா? வெளியாதியன. இந்த ஆதிய பிரிச்சு பார்க்கணும். வெளி முதலாக என்றா இந்த ஆகாயம் முதலிய 5 பூதங்களும் சத்தம் முன்னதனில், சத்தம் முதலிய குணங்களில் ஒன்று ஒன்று ஆகும் முறையில் ஒரு ஒவ்வொரு குணங்களையும் ஏற்றமாக முறைப்படி பொருந்தும். சரி, ஒவ்வொரு குணங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியாக பொருந்தி கொள்ளுகிறது. இருமை அயன் முடிவா, பெருமை பொருந்திய பிரமன் ஈறாக. சரியா? உன்னே உன்னு சதாசிவர் ஆதி பஞ்சமூர்த்திகள், பிரமன் ஈறாக உள்ள பஞ்சமூர்த்திகள் நாங்கள் இப்படிதான் சொல்லி பழகி இருக்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்றுதான் சொல்லி பழகி இருக்கிறோம். ஆனால் இதுல பிரமன் தான் கடைசி, பின்னலத்தால பார்க்கணும். சரியா? சோதனைக்கு எழுதியக்கையும் பின்புலத்தால சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், விஷ்ணு, பிரம்மாண்டங்களுக்கு சொல்ல வெளியேறி என்றால் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவனை சொல்லி போட்டு எழுதி போட்டு அதை பார்த்து பின்னலத்தால எழுதுவோம். சரியா? அப்ப பிரமன் ஈறாக பெருமை பொருந்திய பிரம. முன்னே உன்னு சதாசிவர் ஆதி பஞ்சமூர்த்திகளுக்கு. இது பஞ்சமூர்த்தி விளங்குதானே? இதுதான் பஞ்சமூர்த்தி. எது? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். சரியா? இதுதான் பஞ்சமூர்த்தி. இந்த பஞ்சமூர்த்தியில சதாசிவன் உருவத்திருமேனி, மற்ற 4 உருவத்திருமேனி என்று நாங்கள் பதியில வடிவா படிச்சிருக்கிறோம். இவர்கள் அதிபதிகளாக இருக்கிறார்களாம். இந்த பூதங்களுக்கு தெய்வங்களாக இருக்கிறார்கள். அதான் நாங்கள் ஏற்கனவே 5 பூதத்துக்கு இருக்கிற அதிபதியை அங்கு எழுதிட்டோம். ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துள்ளோம். தத்துவங்கள் எப்படி தோன்றுச்சதோ அதுபோலதான் திரும்பவும் ஒடுங்குகிறது. இது நாங்கள் முதல் பாடல்களையும் பார்த்து நாங்கள் இங்கேயும் அதுதான் சொல்றார். தோற்றம் எப்படி இருக்கோ அதை போல போகணும். ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம் என்றால் இப்ப வேற வேற வழிகள் இருக்கலாம், போன வழியால திரும்பி வருவோம். சரியா? போன வழியால திரும்பி இப்ப சிந்தனையில கூட வரும். நாங்கள் எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ போவோம், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம்னா திருப்பி கொண்டுவோம். இதுக்கு என்ன சொன்னான், இதுக்கு என்ன சொன்னான், இதுக்கு என்ன சொன்னான்னு சிந்திச்சு கொண்டும் திரும்ப பெற வேண்டிய தேவை இருக்கு. சரியா? இப்ப திரும்ப நான் ஒருக்கா சொல்றேன், வழியா பாருங்கோ. அசுத்தமாயிலிருந்து காலம், நியதி, கலை வருகிறது. அதோட புருடன் இருக்கும். அந்த புருடனை பற்றி சொல்ல புருடன் வெறும் என்று சொல்லிடாது. கலையிலிருந்து வித்தவும், வித்தையும், வித்தையிலிருந்து அராகம் வருது. அதுபோல கலையிலிருந்து இந்த மூலப்பிரகிருதி தொடங்குது. அதிலிருந்து குணதத்துவம் பெறும். குணதத்துவம் புத்தியையும் அகங்காரத்தையும் தோற்றுவிக்கும். அகங்காரம் தைசதம், வைகாரிகம், பூதாதி என்று 3 வகைப்படுகிறது. தைசத அகங்காரத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுது. வைகாரி அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியம் தோன்றுது. பூதாதி அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரை தோன்றுது. ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்தும் 5பூதம் தோன்றுது. சரியா? தன்மாத்திரையில இருந்து நேரடியா 5பூதம் சொல்லக்கலாம். அந்த அந்தந்த சத்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து வாய், அப்படிதான் பார்ப்போம். சரியா? அப்ப 36 தத்துவங்கள் இங்கே தோற்றம் பெறுகிறது. சரியா? 36 தத்துவங்கள் இங்கே தோற்றம் பெறுகிறது. அந்த தோற்றம் பெற்ற தத்துவத்தினுடைய ஒழுங்குமுறை மிக முக்கியம். அந்த ஒழுங்குமுறை தெரிவதற்கு முதல் 36 தத்துவத்தையும் நீங்கள் எழுதுவியலா என்றொருக்கா பார்க்கணும்.
சுத்த மாய 5, அசுத்தமாய 7, சுத்தாசுத்தமாயை 24 முதல் எழுத தெரியும். எழுத தெரிஞ்ச பிறகுதான் அதை பார்க்கலாம் ஓடும். சரியா? அப்ப இந்த சத்தம் இருக்குத்தானே, சத்தம் என்றது ஒலி. அந்த சத்தத்தில இருந்து தாமதம் மிகுங்கிற மாத்திரை, தாமத குணம் மிகுங்கிற மாத்திரை தான் இந்த தன் மாத்திரை. சரியா? விளங்குதா? தாமதம் மிகு மாத்திரை தான் தன் மாத்திரை. இந்த தன் மாத்திரையே இன்னும் 2 வகைப்படும். அது அவ்வளவு ஆழம் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? காரண தன் மாத்திரை என்றும் விடய தன் மாத்திரை என்றும் 2 வகையா ஆழமா படிக்கிறவர்கள் படிச்சு கொள்ளலாம். சரியா? இந்த 5 தன்மாத்திரைகளும் குண சமூகமாக சூக்குமமா இருக்கும். அதுக்கு ஒரு குணம் இருக்குதானே. சரியா? சத்தத்துக்கு ஒலிதான் அந்த குணமா இருக்கு, உருவத்துக்கு வடிவம் இருக்குது. அப்ப அவை குணசகிதம் உண்டா எல்லாம் உண்டா சேர்ந்து சூக்குமமா இருக்கும். அந்த நிலையத்தான் காரண தன்மாத்திரைன்னு சொல்றோம். நாங்கள் இந்த காரணம் காரியம் அடிக்கடி பார்த்த நாங்கள், காரணம் முன்னையது, காரணத்திலிருந்து வந்தது காரியம். அப்ப காரியம், அப்ப காரண தன்மாத்திரை அது. சரியா? இந்த காரண தன்மாத்திரையே சூக்கும பூதங்கள்னு சொல்லிட்டா, சூக்குமமா கண்ணுக்கு தெரியாமல் ஒடுக்கமா தான் அது இருக்குது. சரியா? இவை பின்னால பிரகாசரூபமாக, சரியா, ஞானேந்திரியங்களையும் செய்யோடு கூடிய கர்மேந்திரியங்களையும் விட வேறாக பிரித்து பார்க்கப்படுகிறது. சரியா? அப்ப இதை பற்றி ஆகமங்கள்லையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சரியா? ஆகமங்கள்லையும் இந்த இது மாயா தத்துவங்கள் எப்படி எப்படி தோன்றுகிறது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த சொற்பிரயோகங்கள் சிலது ஒன்று கொண்டு வேறுபட்ட சொற்பிரயோக, பிரிதிவி அப்பு வாயு ஆகாயம் என்று ஒன்று நாங்கள் பார்த்தோம். நிலநீர் தீ காற்று ஆகாயம் என்றும் இன்னொன்று பார்க்கிறோம். சரியா? அப்ப மண் தண்ணீர் அப்படி எல்லாம் பார்த்து கொண்டு போறோம். இந்த சொற்பிரயோகங்களுக்குள்ளால கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம். அதை தெளிவுபடுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. சரியா? அடுத்தது இன்னொரு விடயம் இருக்குது, அதையும் ஒரு சிந்திக்கணும். இந்த மாயாவாதிகள் சங்கராச்சாரியார் அந்த 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 அத்வைதத்தை கடைபிடிக்கிறவர்களை மாயாவாதிகள் என்று சொல்றாரு. இந்த மாயாவாதத்தை சைவ சித்தாந்தம் முழுக்கவே எதிர்க்கும். மணிவாசகர் கூட சொல்லுவார், முண்டிய மாயாவாதம் எனும் சண்டமாருதம் சுழித்தடித்து ஆர்த்து. சரியா? என்று திருவாசகத்துல படிக்கிறார். சரியா? அப்ப மாயாவாதம் சூறாவளி காற்று போல சுழிச்சு அடிச்சு, சரியா, பல பேரை தனக்குள்ள கொண்டு போக பாக்குது என்று மணிவாசகர் அங்க சொல்றார். சரியா? அவர்கள் என்ன சொல்றாண்டா, ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து தேயு, தேயுவிலிருந்து அப்பு, அப்புவிலிருந்து பிரிதிவி தோன்றுது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்துக்கு அந்த சம்பந்தம் இல்லை. சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு தன்மாத்திரையில இருந்துதான் இந்த ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றும் நேர தோன்றுகிறது. அதை நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீர்கள், அதை பார்த்தா சரி. அப்ப இந்த பாடலினுடைய அந்த பொருளை நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா, வைகாரி அகங்காரம், தைசத அகங்காரம் அங்க பார்த்துட்டோம். வைகாரி அகங்காரத்திலிருந்து ராட்சத குண சம்பந்தமான வாக்குன்றது என்ன, மெய்வா கண் மூக்கு செவிதானே. சரியா? அதால வார கண்மேந்திரியம், இது சுவையொளி ஒரு ஓசை நாற்றமும் 5 தோன்றுது. அதுல இருந்து என்ன வருது, இந்த இந்த அஞ்சு பூதம், பஞ்சபூதங்கள் தோற்றம் பெறுது. பூதாதி அகங்காரத்துல இருந்து தாமத குணம் சம்பந்தமான சத்தம் முதலிய தன்மாத்திரைகளும் தோன்றுது. சரியா? பூதாதி அகங்காரத்திலிருந்தான் தாமத குணம் சம்பந்தமான இது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், சரியா, தோன்றுது. 5 தோன்றும்.
அப்ப இந்த பஞ்சதன் மாத்திரைகளும் சத்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து வாயு அப்படியே தோன்ற அந்த முறையையும் நாங்கள் பார்த்தோம். சரியா? அப்ப அப்பு வேண்டா நீர். சரியா? அப்பு நீர். இந்த சுவையை ரதம் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ரதம். சரியா? சில புத்தகங்களை அப்படி சொல்லு உங்களுக்கு இருந்தால் ஒருக்கா நீங்க பார்க்கலாம். அது மாதிரி வாசனை. சரியா? வாசனை இருக்குத்தானே, அதுவும் ஒரு வகையில என்ன வரும்? நாற்றம். நாற்றம் அதை கந்தம் என்று சொல்றது. சரியா? திருமூலரும் பயன்படுத்துறார். பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தண்டு கந்தம் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப இந்த ஒழுங்க ஒருக்கா நீங்கள் எழுதி வச்சு ஒருக்கா தெளிவா நீங்க பார்த்தீங்கன்னா சரி. அப்ப 27வது பாட்டு இந்த மிகுதி மாயா தத்துவங்கள் தோன்றுகிற முறையை சொல்லி இருக்கிறது. அதுக்கு ஒரு படம் நான் போட்டிருக்கிறேன். அது போடுவினங்க அல்லது குரூப்பில் இருக்குது. அது இருக்கா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கா திரும்ப கீறி கொஞ்சம் பெருசா கீறி அதுக்குள்ள நீங்கள் படித்த விஷயங்களையும் கொஞ்சம் சேர்த்து கேட்டு எழுதி வைக்குவோம். சில இடத்துல அம்புக்குறி போட வேண்டி இருக்கும், சில இதுல எழுத வேண்டி இருக்கும். அது இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. சரியா? அடுத்தது கண்மமலம் பற்றி. இந்த கண்மத்தை பற்றி நாங்கள் கணக்க சொல்லி போட்டோம். அதாவது நாங்கள் செய்கின்ற செயலினுடைய விளைவுதான் கண்மம். கர்மம் செயல், செயலினுடைய விளைவுதான் கண்மம். இந்த கண்மம் 3 வகைப்படும் என்று பார்த்து நாங்கள் சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம். சஞ்சீவனதான் பல புறவிகள்ல செய்த கண்மத்தினுடைய தொகுப்பு, ஸ்டொக். பிராரத்துவம் அந்த சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதியை இறைவன் இந்த பிறவில கொண்டே நீ அனுபவி என்று தந்து விடுகிறான். அது பிராரத்துவம். இந்த பிறவியில பிறந்து நாங்கள் புதுசா செய்கிற வினை ஆகாமிய வினை. அப்ப 3 வகை இருக்கு. இன்னொரு வகையில இந்த 3க்குள்ளையும் நல்வினையும் இருக்கு, தீவினையும் இருக்கு. சஞ்சீதத்தில நல்வினையும் இருக்கு, தீவினையும் இருக்கு. பிராரத்துவத்தில நல்வினையும் தீவினையும் இருக்குது. ஆகாமியத்திலேயும் நல்வினையும் தீவினையும் இருக்கு. அது இன்னொரு வகையான பிரிவு. அடுத்தது நாங்கள் செய்கிற செயல். நாங்கள் செய்கிற செயல் 2 வகையான செயலா இருக்கு. ஒன்று நல்ல செயல், மற்றது கெட்ட செயல். நல்ல செயலுக்கு நல்வினை கிடைக்கும், கெட்ட செயலுக்கு தீவினை கிடைக்கும். அடுத்து இன்னொரு வகையில பார்க்கலாம், சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்கிற செயற்பாடு இருக்குது. அதிலே நல்வினை இருக்கும், தீவினை இருக்கும். சிவ துரோகம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரியா? சிவனுக்கு நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிவனடியாருக்கு துரோகம் செய்கிறவை இருக்கிறோம், சிவனடியாருக்கு நன்மை செய்கிறவையும் இருக்கிறோம். அப்ப இந்த சிவ துரோகத்தை பதித்தீவினை என்று சொல்றது. அதற்காக எழுதி வைக்கலாம் நீங்கள். பதித்தீவினை. பதி என்றால் சிவருமான் தானே. பதித்தீவினை சிவ துரோகம். பதிநல்வினைதான் நாங்கள் கோயில்ல செய்கிற தொண்டுகள். நாவலர் பெருமான் கோயிலில் செய்யத்தக்கவை என்னென்ன காரியங்களை கோயில்ல செய்யலாம் என்ற இது நாங்கள் பதிக்கு செய்கின்ற நல்வினை. சரிய தொண்டு. கோயிலை கூட்டுறது, கழுவுறது, விளக்கு ஏத்துறது, பாத்திரங்களை விளக்கி கொடுக்கறது, தூவமுடுறது, தீபமேற்றுறது. சரியா? இதெல்லாம் சந்தனம் கொடுக்கிறது. பெரிய புராண நாயன்மார்கள்ட்ட இதை நாங்கள் பார்க்கலாம். பதி. இதுபோல சிவனடியார்களுக்கு செய்கிற நன்மையும் பதி சார்ந்ததுதான். சிவனடியார்களாக இருப்போம்தான் முக்கியம். அப்ப கோயில்ல அன்னதானம் கொடுக்கிற பொழுது எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள். ஆனால் சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்தால், விபூதி அணிஞ்சு ஒரு திராக்கம் அணிஞ்சு சிவசிந்தனையோட இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் அது பசிக்கு செய்கிற நல்வினை. சரியா? மற்றவர்களுக்கு கொடுக்குற சாப்பாடு பசுவுக்கு செய்கிற நல்வினை. பசு வேண்டா இப்ப இந்த பசுமாடுன்னு நினைக்க கூடாது. பசு நல்வினைண்டா உயிர்களுக்கு செய்கிற நல்வினை. இப்ப வீட்டு வாசல்ல அரிசி மாவால கோலம் போட்டால்
அது எறும்பு வந்து தின்னும், காகம் தின்னும், அணில் வந்து சாப்பிடும் என்றால் அது உயிருக்கு செய்கின்ற நல்வினை, பசு நல்வினை. இந்த பசுவுக்குரிய தீவினை என்ன என்றால் தான் பஞ்சமா பாதகம். சுருக்கமா நான் சொல்றேன். 5 பாதக செயலை செய்தால் அது 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 மகா பாதகம், அதாவது மிக மிக பாவமான செயல். சரியா? இந்த பஞ்சமாபாத்திலான் கொலை, களவு, கொன்றதை உண்ணுதல், பொய் பேசுதல், சரியா, குருவை நிந்தித்தல் என்று பஞ்சமா பாதகங்கள் இருக்கிறது. அது பசுவுக்கு செய்கிற தீவினை. அதுபோல பதிக்கு செய்கிற தீவினை, கடவுளுக்கு செய்கிற தீவினை என்ன என்றால் இந்த கோயிலில் செய்யத்தகாதவை என்று நாவல பெருமான் போட்டிருக்கிறார். இதெல்லாம் சைவைத்தான் தான். சரியா? திரை போட்டிருக்கிற பொழுது கோயிலை கும்பிடக்கூடாது. சரியா? பூசை நடக்கைக்குதான் பெருமானை தரிசிக்கலாம். ஆனா இது நடைமுறையில கனவே இல்லை. அப்ப தீவினை செய்யணும். கோயில் வாசல் படியில பூவை கொண்டு வந்து அடுக்கி விடுற சும்மா ஐயா போய்க்கு அந்த பூவை கலந்து கொண்டு போகணும். வாசல் படியில பூ வைக்கிறதுக்கு அதிகாரமா இருக்கு. நாவலருமான் சொல்றார், சமய தீட்சை பெற்றவர்கள், பிராமணர்கள் அல்லாத ஏனைய சமய தீட்சை பெற்றவர்கள் கோபுரத்துக்கு முன்னால வேணுமெண்டாம் மலர் தூவி கும்பிடலாம். சரியா? வாசல் படியிலோட மலர் வைக்கலாம். ஆலயம் அது வீட்டுல ஓடி வர்றது வேற. அப்ப கோயிலுக்கு செய்யத்தகாதவர் நாவலருடைய சைவ வினாவில் எடுத்து பார்த்தா தெரியும். கோயிலுக்குள்ள வேகமா தொப்பு தொப்பன்று நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, சத்தமிட்டு கரைக்க கூடாது. சரியா? உமிழ்நீர், எச்சில், வெத்தில சப்பி துப்பக்கூடாது. இப்படிலாம் கணக்கு. நித்திரை கொள்ளக்கூடாது, உயரத்தில் இருக்கக்கூடாது, தலைப்பாகி அணிஞ்சவல்ல தோல்ல சால்ல போட்டு ஆண்கள் போகக்கூடாது, தலைவிரி கோலமா போகக்கூடாது. இப்படி பார்த்தா எல்லாம் தலைவிரி கோலம் தான். கோயிலில் செய்யத்தகாதவை பதிக்கு செய்கின்ற துரோகம் அல்லது பதித்தீவினை. அப்ப இங்கேயும் நல்வின தீவினை என்று 2ஆ பிரிக்கிற விட பசு பதி என்று பிரிச்சால் 4 வகை வந்துடும். பதி நல்வின, பதித்தீவின, பசு நல்வினை, பரிசு தீவினை. அப்ப இவை எல்லாவற்றுக்கும் அங்கால விளைவு வரும். அப்ப கண்மம் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு விடயத்திற்கு கொப்பில் எழுதி கொள்ளுங்கோ. இந்த பாட்டுல வெறுதோ வரையில எனக்கு தெரியா, நான் எழுதி வச்சு கொள்ளுங்க தேவை. இந்த உலகத்தில நாங்கள் பிறக்கிற பொழுது அனுபவிப்பதற்கென கொண்டு வர வினதான் பிராரத்துவம் என்று சொன்னா. பிராரத்துவம். அப்ப இந்த பிராரத்துவ வினையை நீங்கள் இந்த உலகத்தில 3 வகையாக அனுபவிக்கிறீர்கள். அல்லது அது 2ஆ பிரிச்சு 6 வகையாகவும் அனுபவிக்கலாம். அப்ப முன்னால பிராரத்துவம் போட்டு அது இருந்து 3 கோட்டை போடுங்க. மேல மத்தியில கீழே 3 கோட்டை போட்டால் மேல சரியா? முதலாவது ஆதி பௌதீகம். ஆதி பௌதீகம். நடுவில ஆதி ஆன்மீகம். சேர்த்துறதுன்னா ஆதி ஆன்மீகம் என்றும் பெறும். 3ஆவது கோட்டில ஆதி தைவீகம். இந்த ஆதி தைவீகத்தை ஆதி தெய்வீகம் என்றும் எழுதுகிறார்கள். தெய்வீகம் அது விளங்குமே என்று சொல்றோம். அப்ப மேலுக்கு எழுதின ஆதி பௌதீகம் இருக்கு. அந்த பௌதீகத்தை நீங்கள் மேலும் 2 பிரிவா பிரியுங்க. இந்த மரக்கிளை மாதிரி, இந்த மெர்ஸ்ல முந்தி வெண்பெரி படம் படிச்சிருப்பியாள், இல்ல மரகுரி படம் சொல்றாரு. இப்ப ஆதி பௌதீகம் 2ஆ பிரியும். அது நன்மை தீமை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் நன்மதியும் இருக்கு. ஆதி ஆன்மீகத்திலேயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆதி தைவீகத்திலையும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இந்த நன்மை தீமைய இன்பம் துன்பம் என்று சொல்லலாம்.
சரியா? இன்பம் துன்பம். இனி வருவோம் மேல விஷயத்துக்கு வாங்கோ. ஆதி பௌதீகம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிராரத்துவ வினையை அனுபவிக்கிற பொழுது பௌதீக பொருட்களால அனுபவிக்கிறோம். பௌதீக பொருட்கள். இந்த பௌதீக பொருட்கள் என்பது இப்ப சடப்பொருளான நில நீர் தீ காற்று ஆகாயம் தான் சடப்பொருள், பௌதீக பொருள். இந்த பௌதீக பொருட்களால எங்களுக்கு நன்மையும் கிடைக்குது, தீமையும் கிடைக்குது, ரெண்டு கிடைக்கும். உதாரணமா, ஒருவன் பிறக்கிற பொழுது நல்ல நிறைய காணி நிலங்கள், வீடு வாசல், சரியா, நல்ல தண்ணி, கிணறு, இப்படி வளத்தோட பிறந்தானாயிருந்தால் அவன் பிராரத்துவ வினையில ஆதி பௌதீகத்தில நன்மையை அனுபவிக்கிறான். சரியா? பிராரத்துவத்தில பௌதீக பொருட்களாலே எங்களுக்கு தீமையும் கிடைக்குது, தீமையும் கிடைக்கும். இந்த கத்தி வெட்டி போட்டுது என்று நாங்கள் சொல்றோம். இப்ப உண்மையில கத்தி வெட்டையில, சரியா, நாங்கள்லாம் கத்தியாக பிடிச்சு கொண்டு எங்களையே வெட்டுறோம். இப்ப கத்தி ஒரு பௌதீக பொருள், அதால எங்களுக்கு தீமை இருக்கு. கல் அடிக்கும், நடந்து போயிருக்க காலில் கல் அடிக்கும். பௌதீக பொருட்களால எங்களுக்கு தீமை இருக்குது. இப்படி கணக்க பார்க்கலாம். அடுத்த ஆன்மீகம். இரண்டாவது ஆதி ஆன்மீகம். ஆன்மீகம் என்றா ஆன்மாக்களாலே எங்களுக்கு நன்மையும் கிடைக்குது, தீமையும் கிடைக்குது. ஆன்மாவால கிடைக்கிற நன்மை என்றால் நல்ல குரு வந்து வாய்க்கிறது, நல்ல தாரம் வந்து வாய்க்கிறது, நல்ல பிள்ளைகள் வந்து வாய்க்கிறது, நல்ல நண்பர்கள் வந்து வாய்க்கிறது. இவையெல்லாம் ஆன்மாவாலே எங்களுக்கு கிடைக்கிற நன்மை. எல்லாம் வினைப்பயன், நாங்கள் செய்த வினைப்பயன்படுதான் வந்து சேரும். இந்த சிவமாலிங்கத்தர் சொல்லுவார் அடிக்கடி, இந்த திருமணம் செய்கிற பொழுது இந்த உயிரை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கொண்டு வரணும், கொஞ்ச காலத்துல எப்பாடா உயிர் எடுக்கிறேன் என்று நிற்கிறோம் என்று சொல்லுவார். சரியா? திருமந்திரத்துல கூட மிக தெளிவாக இந்த நிலையாமைகளை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார். சரியா? அப்ப உயிர்களால எங்களுக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அப்ப நன்மை சொன்னேன். உயிரால வருகிற தீமை என்றா சொன்னேனே, ஒரு தீய நண்பன் பெறுவான், என்ன, நல்ல என்ன சொல்ற கூடாத குணமுள்ள பிள்ளைகள் வந்து வாய்க்கிறது, கூடாத குணமுள்ள தாரம் மனைவி வந்து அல்லது கணவன் வந்து வாய்க்கிறது, இப்படி எல்லாம் பார்க்க. இதை விட பாம்பு கடிச்சு ஒரு பேர் சாகுறாருன்னு வச்சுக்கொள்ளும், ஒரு உயிர் தான் அங்க தீமையா கொடுக்கும். சரியா? நோய் இதுக்குள்ள வராது. சரியா? அடுத்தது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகத்தை நான் தெய்வீகம் என்றும் எழுத சொன்னான். தெய்வத்தினாலே எங்களுக்கு நன்மையும் கிடைக்குது, தீமையும் கிடைக்குது. சரியா? எந்த விதமான ஒரு காரணம் இல்லாமல் சில காரியம் நடக்குது என்றால் அது தெய்வத்தால நமக்கு கிடைக்கிறது. இப்ப தெய்வத்தால கிடைக்கிற தீமை தான் நோய். நோய் எல்லாமே தெய்வத்தால கிடைக்கிற தீமை, தண்டனை. யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்துல கொரோனா வந்து செத்து போனவர்கள் இருக்கிறார், கொரோனா நோய் வந்து வருத்தியவர்கள் இருக்கிறார்கள், கொரோனா நோய் பிடிக்காதவர்களும் இருக்கிறார், தாக்காமலும் இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் என்றால் எல்லாம் அவன் செயல். அப்பர் சுவாமிகளுக்கு சூர நோய் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் பாருங்க, இறைவன்ற தண்டனை. பன்னி என்ன பெரிய புராணத்தில இது ஒரு கோம்புக்கு அவங்களுக்கு தாரேன். அப்பர் சுவாமிகள் போல இன்னொரு நாயனாருக்கும் சிவபெருமான் சூல நோய் கொடுத்தவர். சரியா? இன்னொரு நாயனாருக்கும் சிவபெருமான் சூல நோய் கொடுத்தவர். அந்த அந்த சூல நோய் கொடுத்த மற்ற ஆளார், மற்ற நாயனார் யார் என்று ஒருக்கா நீங்கள் ஆராயுங்க. சரியா?
இது ஒரு கேள்வியோட நிக்கட்டும். அப்ப நோய்கள் எப்பவுமே தெய்வத்தால வர தண்டனை. சரியா? நாங்கள் என்னதான் விஞ்ஞான சேர்த்து சொன்னாலும் சரியா, இந்த என்ன சொல்லுவார்கள், புகை பிடிக்கிறது தான் கேன்சர், என்ன புற்றுநோய் வரும் என்று சொல்றார்கள். ஆனால் புகையே பிடிக்காதவர்களுக்கு புற்றுநோய் வந்துருக்கு. மாறி ஒவ்வொரு நாளும் நிறைய புகை பிடிக்கிறார்களுக்கு புற்றுநோய் வரையில. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இதுதான் தெய்வத்தினுடைய தண்டனை. அப்ப அது ஒரு சாட்டு. அப்ப தெய்வத்தினுடைய, அப்ப அதுக்கு காரணம் தெய்வம். தெய்வம் தண்டனையை கொடுக்குது. சரி, அப்ப தெய்வம் தருகிற தண்டனை, அதாவது ஆதி தெய்வீகத்துல வார தீமை பார்த்தோம். நன்மை என்ன? தெய்வத்தால வார நன்மை என்ன? அதுதான் இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்றீங்க. என்ன என்ன? லொத்தரில் காசு விழும். சரியா? வேற பொருட்கள் விழும். சரியா? அப்படி வேறு யாற்றியன் சொத்துகள் வந்து சேரும். சரியா? இவைகள் எல்லாம் தெய்வம் எங்களுக்கு தருகின்ற ஒரு ஒரு நன்மை. சரியா? அதான் அதிர்ஷ்டம். சரியா? அப்ப இப்படி பிராரத்துவ வினையை நாங்கள் 6 வகையில அனுபவிக்கிறோம். நன்மையும் அனுபவிக்கத்தான் வேணும், தீமையும் அனுபவிக்கத்தான் வேணும். இது அவரவருக்கு வேறு வேறு வித்தியாசம். சில நேரம் சில பேருக்கு தெய்வத்தால தண்டனையே கிடைக்காது. ஆஸ்பத்திரி வாசல் பக்கம் போய் பார்க்காத எத்தனையோ பேர் இருந்திருக்கிறான். சரியா? சில பேருக்கு தெய்வத்தால நன்மை, லக், அதிர்ஷ்டம் விழுந்து கொண்டிருக்கும். சரியா? அந்த அதிர்ஷ்டத்துல கணக்க இருக்கு. சரியா? பதவியால் கூட ஒரு வகையில அதிர்ஷ்டம்தான். சரியா? அப்ப இப்படி இருக்கா, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல மற்றதையும் இருக்கா எழுதி விடுவோம். இது ஆகாமியம். ஆகாமிய வினை என்பது நாங்கள் புதிசாக இந்த பிறப்பில ஆக்குகிற வினை. அப்ப சில பேர் இப்ப சொல்லுவினம், இப்ப நாங்கள் செய்கிறது அடுத்த பிறவிக்குத்தான் பயன் என்று சொல்றார்கள் இருக்கிறார்கள். அறகுறையாச்ச வேதாந்த படிச்சு போட்டு சரியா எதிர்வினதானே என்று சொல்ல புத்தகங்களே இருக்குந்தானே. அப்ப அடுத்த பிறப்பு அப்படி இல்லை. இந்த பிறப்பில நீங்கள் செய்கிற வினையை இந்த பிறப்பிலேயே அனுபவிக்கலாம் என்று சைவசித்தாந்தம் சொல்லுது. சரியா? இந்த பிறவியில செய்கிற வினை அடுத்த பிறவிக்கும் வரும். சரியா? இந்த பிறவியில செய்கிற வினைன்ற ஒரு பகுதியை இப்ப அனுபவிச்சுட்டு மிகுதியை அடுத்த பிறவிக்கும் அனுபவிக்கலாம். சரியா? இன்றைக்கு நாங்கள் உழைச்ச காசை சரியோ இன்றைக்கு செலவழிச்சு முடிக்கிறோம் இருக்கிறான். இன்றைக்கு செலவழிக்காமல் முழு காசையும் அப்படியே வச்சிருக்கிறவனும் இருக்கிறான். இன்றைக்கு உழைச்ச காசுல ஒரு பகுதியை செலவு செய்து போட்டு ஒரு பகுதியை மிச்சத்தை வச்சிருக்கிறான், அடுத்த நாள் செலவழிக்க. இது மாதிரித்தான் ஆகாமிய வினையை 3 வகையில நாங்கள் சொல்லலாம். அதுக்கு பெயர் இருக்குது, ஒரு எழுதி கொள்ளுங்கோ, 1 கிலோமீட்டர் எழுதுங்கோ. முதலாவது திருட்டம், 2வது அதிருட்டம், திருட்டத்துக்கு எதிர்தான் அதிருட்டம். 3வது 2ஐயும் கலந்து விடுங்கோ, திருட்டம். திருட்டத்தையும் அதிருட்டத்தையும் கலந்து விட்டால் திருட்டம். இந்த பிறவியில செய்கிற வினையை இந்த பிறவியில அனுபவிச்சால் அதுக்கு பெயர் திருட்டம். இந்த பிறவியில செய்கிற வினையை அடுத்த பிறவிக்கு அனுபவிச்சால் அதுக்கு பெயர் அதிருட்டம். அது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. சரியா?
இந்த பிறவியில செய்கிறதுன்ற ஒரு பகுதியை இப்பொழுது அனுபவிச்சு கொண்டு மிகுதி பகுதியை அடுத்த பிறப்புக்கு அல்ல அங்கால வார பிறப்புகளுக்கு அனுபவிக்கலாம். அது திருட்டா. இதுக்கு உதாரணம் நீங்கள் தேடணும். நடைமுறை உதாரணம். சரியா? நடைமுறை உதாரணம் கட்டாயமா தேடணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிறவியில நாங்கள் செய்கிற செயலானே வினை, கர்மம் செயல். அந்த செயலுக்கு இந்த பிறவியில நீங்கள் நன்மையை அனுபவிக்கிறீர்களா? அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் என்றால், ஒருவன் சின்ன வயதுல கஷ்டப்பட்டு படிச்சானா இருந்தா அவன் பின்னால உத்தியோகம் பார்த்து பணத்தை சம்பாதிக்கிறான். விவசாயி தோட்டத்தில கஷ்டப்பட்டு வேலை செய்து பயிர்கள் நட்டால் அவன்தான் அந்த அறுவடையை வெட்டி அவன் சாப்பிடுறான். அவனுக்கு தான் அது கிடைக்குது. ஆரோ நட ஆரோ பிடிங்கண்டு போறையில தானே. அப்ப இப்படி கணக்க நீங்கள் பார்க்கலாம். இந்த பிறவியில் செய்வதற்கு இந்த பிறவியில பயன் கிடைக்குது. அது இந்த பிறவியில நீங்கள் நல்லதை செய்தா, கெட்டதை செய்தாலும் இருக்குது. பல நாட்கள்வன் ஒரு நாள் அகப்படுவான். அப்ப துன்பம் செய்கிறவனும் இந்த பிறவிலேயே அகப்பட்டு என்ன மரண தண்டனை கூட கொடுக்கறது இருக்குது. சரியா? அப்ப இந்த பிறவில செய்ததுக்கு இந்த பிறவில துன்பத்தை அனுபவிக்கிற. சரியா? சிலது அடுத்த பிறவி போகும். அடுத்த பிறவி போறதை நாங்கள் சொல்லலாது, நம்மளுக்கு தெரியாதுதானே. சரியா? எவ்வளவு போய் அங்க இன்னொருக்கான்னு தெரியாது. இப்ப ஒருதன் கொலை செய்து போட்டான், ஒரு ஆளை கொலை செய்து போட்டான். கொலை செய்து பிடிச்சு அவனுக்கு வழக்கு வச்சு அவன் கொலை செய்யல் என்று கோர்ட்டுல தீர்மானிச்சாச்சு, தீர்ப்பும் கொடுத்தாச்சு. அப்ப அவன் இந்த பிறப்பில் ஒரு துன்பம் செய்திருக்கிறான். இந்த பிறப்பில் அவருக்கு தண்டனை கிடைக்காட்டாலும் நிச்சயமாக கடவுள் தண்டனை அவருக்கு அடுத்த பிறப்பில கிடைக்கும். சரியா? இந்த வீதிகள்ல அவல சாவுகள் நடக்குது பார்த்த நீங்கள். சரியா? வாகனத்தோடு அடிபட்டு சாகுறான். ஒரு எங்கேயோ நின்றவனை கொண்டு எங்கேயோ இருக்கிற வாகனம் முட்டி மோதுது. சரியா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவரவர் செய்த வினை பயன். அது இந்த பிறவியிலையும் செய்திருக்கலாம், இதுக்கு முற்பட்ட பிறவியும் செய்திருக்கலாம், அதுக்கு கிடைக்கிற பயன். சரியா? அப்ப இந்த ஆகாமிய வினையை 3 வகையில நாங்கள் அனுபவிக்கலாம். சரியா? இதை தெளிவா விளங்கி கொண்டீங்களா? சரி, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கண்மப்பாட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நேரம் 9 மணி ஆச்சுது. அவை இந்தளத்தோட நிறுத்துவோம். சரியா? கண்மம் இனி உள்ளாக்கு பார்க்க விளங்கும். என்ன கண்மத்தை பற்றி என்ன சொல்லி கொண்டு போற விளங்கும் என்ற அன்றைய அடிப்படையில நாங்கள் பார்த்துட்டோம் என்றால், சரியா, அங்கால சொல்ற விடயத்தை சுகமாக நாங்கள் பார்க்கலாம். இல்ல இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல போறேன், அதை முருகா குறிச்சு கொள்ளுங்கோ. இந்த கண்மத்தை ஒவ்வொருதரும் 3 விதமாக அல்லது 3 வகையாக செய்யலாம். இது வேறொரு வகை. சரியா? அதை மானதம் பாசிகம் மானதம் பாசிகம் சரி எழுதுங்களா? மற்றது காய்கம். சார் மூன்றாவது என்ன விளங்க இல்ல? மூன்றாவது என்ன சொன்னீங்க? காஜீகம், மானசம் பாசிகம் காய்கம். மானசம் என்றால் மனத்தால நீங்கள் நன்மையும் செய்வீர்கள் தீமையும் செய்வீர்கள். இதனை பார்த்து நீங்கள் மனத்தால திட்டினீங்கள் என்றால் அந்த திட்டுறதெல்லாம் உங்களுக்கு தான் திரும்பி வரும். மாறி மனத்தாலே ஒருவனை வாழ்த்துவியல். சரியா?
ம். உங்களுக்கு விருப்பமான ஒரு செயலை செய்தால் மனத்தால வாழ்த்துவீங்க. அப்ப அது நல்ல செயல். திட்டுறது கூடாது. இப்படி மனம் நினைக்கும். சரியா? அடுத்தது வாசியம். வாயால வெளிப்படையாக நல்லவற்றை சொல்லி வாழ்த்துவது, நல்லதை சொல்றது. ஒரு வகையில நல்ல விடயங்களை கற்பிக்கிறது கூட வாயால செய்கிற ஒரு நல்வினை. வாயால பேசலாம், பொய் பேசலாம், இதெல்லாம் வாயால செய்கிறது வாக்கு, வாசியம். அதுவும் தீமையும் நன்மையும் இருக்கு. அடுத்த உடம்பு. உடம்பினால நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். எங்கள் உடம்பினால பிறருக்கு எத்தனையோ உதவிகளை செய்கிறீர்கள். சரியா? மாறி மற்றவர்களுக்கு அடிப்பியல், என்ன என்ன சொல்ற, அப்படி வேற வேற துன்பங்களை செய்வியல். அப்ப அது உடம்பால செய்கிறது. வள்ளுவர் ஒரு குறள் சொன்னவர், தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவாடு. தீயால கொண்டு ஒருவனுக்கு சுட்டிங்களா அது காயத்தால செய்கிற தீய வினை, நெருப்பால சுட்டா. ஆனா அது கொஞ்ச நாள்ல மாறி போமாம். வாயினால சுட்டவடு மாறாது. சரியா? அப்ப இந்த வாயை கவனமாக பயன்படுத்த வேணும். வாயினால தீய சொற்களை சொல்லாமல் இருக்க வேணும் என்றது மிக முக்கியமான ஒன்று. அப்ப வாயினால் சுட்டவடு மாறாது. சரியா? அப்ப இப்படி இருக்கு. அப்ப இந்த 3 விஷயம் கிடக்கு: மானசம், வாயிகம், காயிகம். இதுல எதுக்கு தண்டனை கூட அல்லது எதுக்கு நல்ல பயன் கூடண்டா, மனத்தினால செய்யறதுக்கு தானாம் நன்மையும் கூட கிடக்கு, தண்டனையும் கூட கிடக்கு. இப்படி செய்தா தண்டனை. சரியா? அப்ப மனத்தினால நாங்கள் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. மனத்தினால நல்லது நினைக்கலாம். அங்கேயோ இருந்து அங்கேயோ ஒருவனை வாழ்த்துவான். மனம் அவ்வளவுக்கு சிறப்பானது. சரியா? அதான் சித்தர் பாடினார், மனம் என்னும் மாடரங்கின் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததென்றா தாண்டவ கோனே. மனம் என்பது ஒரு மாடு போன்றது. மனம் என்னும் மாடு அடங்கின். சரியா? அக்கறை மாட்டு இக்கரை வச்சுண்டு மனம் அலை வாங்கி கொண்டு இருக்கும். அப்ப இப்படியும் கண்மத்தை செய்கிற வகையில இருந்து வரும். சரியா? இப்ப இவ்வளத்தோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு என்னை பார்க்கலாம் கண்மத்தை. நாளைக்கு நாளை மறுதினம் வியாழக்கிழமையும் பார்ப்போம். இந்த ஒரு கண்மம் பார்த்துல வேண்டவள சொன்ன விஷயம் கணக்க வந்துட்டது. அங்கால கண்மத்தின் பிரிவு தான் அங்காலையும் போகுது. இந்த பிராரத்துவம் சங்கீதம் பற்றி தான் போகுது. நான் சொன்ன ஆகாமியம் பற்றியும் அங்காலான் பெருகுது. அவை ஏற்கனவே அதனுடைய அடிப்படை அறிஞ்சபடியால் ஓரளவுக்கு விரைவாக போகலாம். 30 பாட்டும் படிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரியா? 2 நாள்ல 28, 29, 33 பாட்டு தான் கிடக்கு. மீண்டும் பார்க்கலாம். சரியா? நன்றி. இதுவரை நேரமும் சிவபிரகாசம் தொடர்ச்சியை வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்தியாசன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்களின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். நன்றி சார். வேற உலகத்துல இருந்து மீண்ட மாதிரி இருக்கு. அப்படியா? அவ்வளவு அவ்வளவு நிறைய படிச்சுட்டேன். கொஞ்சம் கணக்கத்தான் இருக்கு. அல்லது திருப்பி பார்க்கணும். நீங்க ஷேர் பண்ணேன்னு சொன்னீங்க. நான் போன் ஃபுல்லா தேடினேன். எனக்கு ஒன்றும் ஷேர் பண்ணி இருக்கேல. இந்த குரூப்புக்கு எல்லாம் போட்டேன். சேவப்பிள்ளைக்குள்ள வந்து வரியா இருக்க நான் பாக்குறேன். என்ன தலைப்புல போட்ட நீங்கள்? ஒரு படம் போட்டோ. எதை பற்றினது? இந்த மாயை எம்பர்றது தத்துவத்தின் மாயிலிருந்து தத்துவம் வார முறை ஒரு கோட்டு படம். நான் திருப்பி பார்த்தேன். உங்களோட நம்பர்ல இருந்து ஏதாவது வந்திருக்காண்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன்னு பார்த்தேன். இல்ல. அப்போ என்னது எதை சொல்றீங்கன்னு பிறகு சரி ஓகே குழப்ப வேணாம் போய் கொண்டிருக்குது போட்டு நான் இடையில கதைச்சு குழப்ப வேணாம் வந்துட்டு கதைக்கல.
சரி டேக்க வேண்டாம், அது இனியும் பார்க்கலாம் தானே அவன். ஓ அது சரி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன் அவையில நான் வகுப்பு திருப்பி வகுப்புக்குரிய வகுப்புக்குரிய குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். இருக்குதா? ம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணல